கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு ஏன் கொண்டு போகிறாங்க, சவுக்கு சங்கரை அடிக்கிறதுக்கு தான் கொண்டு போகிறாங்கன்ற கருத்தை நான் வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன். ஆனால் திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அசிங்கம் தான் கிடைச்சிது. அந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன, கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி. ஒரு கல்யாண கதைகளு, களவாங்கின கதைகளு, அதை எழுதுங்க. அதிமுக எதிராக இந்த ஒரு 10 பாட்டு இருக்கா இல்லையா? இந்த பாட்டு படித்து வன்மத்தை வெளிப்படுத்தினார். இந்த விஷயத்துக்காக சாட்டை துறைமுகனை கைது பண்ணுவது அயோக்கியத்தின் உச்சம். கலைஞர் வந்து அவர் வந்து நல்லா எழுதுவார், நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என் சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு துரோகினா கலைஞர். 2019 அந்த கலவரத்துக்கு சரியான திமுக நீதி வழங்கியிருந்தா குண்டுவெடிப்பே நடந்திருக்காதுங்க. இந்த சிறைவாசிகள் அத்தனை பேரும் திமுக என்கின்ற நாசக்கார ஆட்சியில் தான் சிறைக்கு போனாங்க. அதிமுக ஆட்சியில் எவனும் ஜெயிலுக்கு போல. இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் பிசிகாவை சேர்ந்த மரியாதைக்குரிய அகமது சாஹிப் அவர்களும், மேலும் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய தரா ரஹீம் அவர்களும் இணைஞ்சிருக்காங்க. இருவருக்கும் நிகழ்ச்சி அனுப்ப வரவேற்கின்றோம். திரு தரா ரஹீம் சார் கைது செய்யப்பட்டார் சாட்டை துரைமுருகன். அதன் பிறகு இரவு வந்து அவர் மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் வந்து நீதிமன்ற காவல் இருக்க தவிர அவரை விடுவிச்சிட்டாங்க. இதுல குறிப்பா பேச நினைக்கலான்ற ஒரு விஷயம் என்னன்னா, அவர் பேசும்பொழுது என்னை வந்து கொல்ல முயற்சி செஞ்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சாரு. போதையில இருந்த ஒரு டிரைவரை வந்து ஓட்டுனார் அப்படின்ற ஒரு மேற்கோள் காட்டுறாரு. மதுரையில வந்து ஆக்சிடென்ட்டுக்கு முற்பட்டாங்க அப்படின்ற கூட விஷயம் கூட சொல்லியிருக்காரு. இது சவுக்கு சங்கர் அவருடைய இந்த விவகாரத்தோடு அது அப்படியே போர்ந்து வர மாதிரி இருக்கு. எப்படி பாக்குறீங்க? கொல்ல முயற்சி அது அவருடைய கருத்து. ஏன்னா காவல்துறையை பற்றி நமக்கு தெரியும். எது செய்வாங்க அது செய்வாங்க, எது செய்ய மாட்டாங்க அது செய்ய மாட்டாங்க. கொல்லத்துக்கு உண்டான முயற்சிகளை வந்து பண்ண மாட்டாங்க காவல்துறை பொறுத்தவரையும். அது நமக்கு வந்து திமுக பிடிக்காதுன்றதுக்காக நம்ம வந்து சாட்டை துறைமுகன் சொல்கிற கருத்து நம்ம அப்படியே ஆமோதிக்க முடியாது. நமக்கு தெரியும் காவல்துறை எது செய்யுமோ அது செய்யும், செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யும். இப்போ சவுக்கு சங்கரை கொண்டு போய் கையை உடைப்பாங்க அப்படிங்கும்போது நான் கையை உடைப்பாங்க காலை உடைப்பாங்கன்னு சொல்லி நான் முதல்ல சொல்லிட்டேன். கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு ஏன் கொண்டு போகிறாங்க, சவுக்கு சங்கரை அடிக்கிறதுக்கு தான் கொண்டு போகிறாங்கன்ற கருத்தை நான் வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன். நான் இதுக்காக தான் கொண்டு போகிறாங்க. அதே நேரத்தில் அந்த ஆக்ஷன் பண்ணுறது கூட சவுக்கு சங்கரை சாகடிக்கணுன்றது இல்லை, சவுக்கு சங்கரை உயிர் பயத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரி வேலைகள் வந்து காவல்துறை வந்து செய்யும். ரெண்டாவது வந்து யூஸ்வலாக வந்து காவல்துறைக்கிட்ட ஒரு பழக்கம், ஒரு ஆளை பிடிச்சேன்னு சொன்னால் அது வண்டி வாகனத்தை சம்புன்னு ஓட்டி வேகமாக ஓட்டு போவாங்க. அது இயல்பு. ஏன் அது எதுக்குன்றது தெரியல. இப்போ என்ன கூட பல முறை அப்படி கைது பண்ணியிருக்காங்க. நானும் சொல்லுவையோ 2018 உங்களே கைது செய்ய முற்பட்ட வேகமாக எடுத்துட்டு போவாங்க. அது என்னன்னு சொன்னால் அது யாரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துடக்கூடாது, நம்ம போகிற இடம் இவரை வைக்கிற இடம் இவருடைய ஆதரவாளர்கள் வந்து அந்த ஸ்டேஷனை சூழ்ந்து கூடாதுன்ற விஷயத்திற்காகவே அவங்க இந்த காவல்துறை வந்து வேகத்தை வந்து பயங்கரமாக ஓட்டுறாங்க. அதுக்காக வந்து நம்ம கொல்றதுக்காக நம்மளை அடிக்கிறதுக்கு அப்படின்னு கொல்லணும்னு நினைச்சா அவங்க எத்தனையோ வழி இருக்கு பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே நேரத்தில் காவல்துறை இந்த வழக்கு விஷயத்துல வந்து கோட்டை விட்டது பார்த்தீங்களா, இது பெரிய தவறு. ஏன்னு சொன்னால் இந்த விஷயத்துக்கு அவரை வழக்கு பதிவு செஞ்சு அவரை ஜெயிலில் போட்டு முடியாது. இப்போ நீதிமன்றமே என்ன பண்ணாச்சு, கடைசியாக ஆக்சுவலாக வழக்கு ரத்து பண்ணல, நீதிமன்றம் பெயில் கொடுத்துச்சு. ஏன்னா செக்ஷன் போட்டது அப்படிதான் போட்டிருக்காங்க. பட் அது ஒரு தேவையில்லாத கைதுன்ற நான் அது வந்து பார்த்தீங்கன்னா அது நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு ப்ரொமோஷன் தான் கிடைச்சிது நாம் தமிழ் கட்சிக்கு. ஆனால் திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அசிங்கம் தான் கிடைச்சிது. அந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன, கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, அந்த பாடல் வரிகள். இது நானே வந்து சாதி ரீதியிலான ஒரு தாக்குதல் அப்படின்ற ஒரு அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், உண்மைதான் அது. நான் என்ன சொல்றேன், இந்த கள்ளத்தனம் கொண்ட காதகன் கருணாநிதி இந்த பாடல் வந்து நானே 30 வருஷம் 35 வருஷம் இந்த சமூக ரீதியான அரசியலில் இருக்கேன். இந்த பாடல் அதிமுக காலத்திலே இந்த பாடலை ஏற்றி இந்த பாடல் அதான் அனிஃபா பை பாடின மாதிரி, நாகூர் அனிஃபா பாடின மாதிரி இவங்க மேடைகளில் பாடியிருக்காங்க. தேர்தல் நேரத்தில் இந்த பாடல்களை பாடியிருக்காங்கன்றது தெரியாது. இன்னைக்கு சாட்டை துரைமுருகன் கைதுக்கு பிறகு இந்த பாடல் இன்னைக்கு வந்து நம்மள போய் இப்படி ஒரு பாடல் இருக்கா அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிற நிலைக்கு போச்சுன்னா, இப்ப இந்த பாடலை திமுக தான் ப்ரொமோட் பண்ணியிருக்கு. அவங்க தலைவர், அதாவது திமுகவுடைய தலைவர் பற்றி கேவலமா எழுதிய ஒரு பாடலை திமுக தான் ப்ரமோட் பண்ணி. தனிப்பட்ட முறையில் கதாராயம் அவர்கள்ட்ட நான் கேட்கிற அந்த கேள்வியை, இப்ப கலைஞர் அவர்களை வந்து தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி அட்டாக் பண்றாரு, முன்னாள் முதல்வரை வந்து ஒரு அவதூறு பேசுறாரு, அரசு வந்து களங்கம் விளைத்ததாக வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து கண்டிக்கத்தக்கதா அந்த வார்த்தை? என்னை பொறுத்தவரையிலையும்
மூத்த தலைவர்கள் இப்போ ரெண்டாவது வந்து இறந்துட்டாங்கன்னும் போது அவங்களை விமர்சனத்துக்கு கொண்டு வந்து நம்ம அரசியல் செய்வது கீழ்த்தரமான்னு நினைக்கக்கூடிய நபர். அது யாராக இருந்தாலும் சரி, இறந்துட்டாங்க, அவங்கள முன்னிலைப்படுத்தி அவங்க பண்ண சில பல விஷயங்களை வந்து சொல்லி அதன் மூலியமா அரசியல் ஆதாயம் தேடுறது அது தவறான ஒரு முன்னுதாரணன்றது தான் என்னுடைய கருத்து. அதே நேரத்தில் இந்த விஷயத்துக்காக சாட்டை துறைமுகனை கைது பண்ணுவது அயோக்கியத்தின் உச்சம். அது உதாரணத்துக்கு எடுத்துங்க, இதே சாட்டை துறைமுகனை பற்றி திருச்சி சூர்யா சிவா வந்து பேசியிருந்தாப்புல, ரொம்ப கேவலமா அசிங்கமா கீழ்த்தரமா பேசியிருந்தாப்புல. அவர் கமிஷனர் சாட்டை துறைமுகனை பற்றியும் அவருடைய மனைவி பற்றியும், புரியுதுங்களா, எல்லாமே பேசியிருந்தாப்புல. அப்படி இருக்கும்போது அது சம்பந்தமா வழக்கும் வந்து கொடுத்துருந்தாப்புல. காவல்துறை நடவடிக்கை எடுத்துதான், அவனை கைது பண்ணுச்சா? அவன் வந்து திமுகவுடைய முன்னோடிகளில் ஒருவரான திருச்சி சிவாவுடைய மகன் சூர்யா என்ற ஒரே காரணத்துக்காக அவங்க வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டுருக்காங்க. அப்போ அதிகாரங்கள் சட்டம் உங்க கையில இருக்குன்றதுக்காக நீங்க வந்து நீங்க மற்றவங்களை எதோ வேணா பேசிங்க, அவங்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுப்போம், ஆனா எங்களை பத்தி அண்ணா பேசினா சின்ன விஷயமா இருந்தாலும் நாங்க உடனே தூக்கி உங்களை கைது பண்ணி ஜெயில போடுவோன்றது இதுதான் சமூக நீதி மாடல். தொடர்ந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? சீமான் அவர்களா இருக்கட்டும், சீமானோட நாம் தமிழர் கட்சியினராக இருக்கட்டும், தொடர்ந்து கலைஞர் கருணாநிதி அவர்களை வந்து தமிழின விரோதி, தமிழினத்திற்கே ஒரு துரோகி தான் இவர் தான் அப்படின்னு சொல்லி அவரையே கார்னர் பண்ணி ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்களே, தமிழினத்தினுடைய எதிரியாக ஒரு சித்தரிக்கிறாங்களே, இந்த கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அதுதான் நான் சொல்றேன், இறந்துட்டவங்க பத்தி பேசுறேன், கருத்தியலா தான் கேட்கிறேன். கருத்தியலாக விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லையா? இப்ப பெரியாருடைய கொள்கையை எவ்வளவோ பிஜேபியினர் வந்து விமர்சனம் பண்றாங்க, தனிப்பட்ட அட்டாக் தானே கூடாது, கருத்தியல் ரீதியா நான் கேட்கிறேன். இல்ல கருத்தியல் ரீதியா கேட்டீங்கன்னா அதுல பல விஷயங்கள் இருக்கு. இது வந்து இலங்கை விஷயம் வந்து இந்திய வெளியுறவுத்துறை கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம். திமுக அந்த நேரத்துல வந்து என்ன பண்ணியிருக்கணும்னு சொன்னா, மத்திய அரசு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கிட்டு விலகி இருந்தாங்கன்னு சொன்னா இன்னைக்கு திமுகவை பத்தி இந்த விமர்சனங்கள் வந்திருக்காது. ஆனா அன்னைக்கு திமுக வந்து தங்களுடைய ஆட்சிக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் இருந்தது தவிர, அந்த இலங்கை இறுதி போர் விஷயத்துல வந்து திமுகவுடைய தடுமாற்றமே இன்னைக்கு திமுக விமர்சனத்துக்கு ஆளாக்குறது, அதை நம்ம தவிர்க்க முடியாது. ஏன் இதை பண்றீங்கன்னு. ஆனா இலங்கை விஷயத்தில் தமிழ்நாடு என்ன பண்ணணும்னா ஒரு மயிரம் பிடுங்க முடியாது. உண்மையிலே சொல்லணும்னா ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டுக்கிட்ட அதிகாரம் இருக்கா? இல்லை, இது மாநில அந்தஸ்து, மாநில அதிகாரம் தான். அது மத்திய அரசு, அதுவும் மத்திய அரசு கூட வெளியுறவுத்துறை கொள்கைன்னு ஒன்று இருக்கு, அவன் என்ன போடுறான திட்டம் அதுதான் நடக்கும். அப்படிங்கும்போது இலங்கை விஷயத்துல தமிழக அரசு ஒன்றும் பண்ண முடியாது, இயல்பான நிலை. ஆனால் அந்த நேரத்தில் மாநிலத்தில் ஆண்டு கொண்டிருந்த திமுக ஒரு அந்த உண்ணாவிரதம் இருந்தது நாடகம், இது போன்ற நாடகங்கள் பண்ணாம கடுமையான எதிர்ப்புகளை பதிவு பண்ணி தமிழ் தேசிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் இதோ மத்திய அரசு கொடுத்த இதோ வாபஸ் வாங்கி மத்திய அரசுக்கு ஒரு நெருக்கத்தை, ஒரு அழுத்தத்தை கொடுத்திருந்தாங்கன்னா அப்போ வந்து மத்திய அரசு கேட்கலனா கூட இன்னைக்கு அந்த பழி திமுக மீது வந்திருக்காரு. ஓகே, உங்க சமுதாய, நீங்க ஒரு சமுதாய தலைவரா இருக்கீங்கனால கேட்கிறேன், உங்க சமுதாய தலைவரா நீங்க எப்படி பாக்குறீங்க கலைஞர் அவர்களை? சமுதாய தலைவர்கள் எப்படி பாக்குறான்னு தெரியாது, ஆனா என்னுடைய பார்வையில் கலைஞர் வந்து அவர் வந்து நல்லா எழுதுவார், நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா என் சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு துரோகினா கலைஞர் தான், கருணாநிதி. அப்பட்டமா அப்படி சொல்றீங்க? 3.5% இடஒதுக்கீடு கொடுத்தவர் கலைஞர். சும்மா திரும்ப இந்த 3.3 வருந்த ஆலோசனை தம்பியுடைய வழக்கு, இவரு எம்எல்ஏ நாகப்பட்டினம் திரும்ப அந்த 3% கேளுங்க, நானும் இந்த 3% வச்சே ஓட்டிட்டு இருக்கக்கூடாது. இதே கலைஞருடைய ஆட்சியில் தான் என்னுடைய அரசியல் ஆசன் பழனிபாபா படுகொலை செய்யப்பட்டார். இதே திமுக ஆட்சியில் தான் 1997 நவம்பர் கலவரம் நடந்து 19 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க. ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது. ஆனா அதுக்கு காரணமான யாரும் கைது செய்யப்படவில்லை, யாரும் தண்டிக்கப்படவில்லை. அதுக்கு அந்த பாதிப்புக்குள்ளான அந்த மக்களுக்கு ஆதரவா கூட நிக்கல. அன்னைக்கு அத்தனை இஸ்லாமிய அமைப்புகளும் இஸ்லாமிய தலைவர்களும் கோயம்புத்தூர்ல இருந்து முதல்வரை செஞ்சு சொல்றாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் அந்த எஸ்பி டிசியா இருந்தாரு மாசானமுத்துன்னு, அவனை மாத்துங்கன்னு. மாத்தல. இதுக்கு மாத்தாம என்ன பண்றாரு, ப்ரொமோஷன் கொடுக்குறாரு. டிஐஜி ஐஜி ஆகிறாரு. அவரு டிஐஜி ரேங்க்ல இருந்து டிஐஜியா ப்ரொமோஷன் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவருக்கு என்ன பண்றாரு, பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் இரும்பு கரம் கொண்டு அடக்கினதுக்காக அந்த பதவி உயர்வு கொடுக்கிறார். 10 ஆண்டுகள் அது சம்பந்தமா, சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமா துரும்ப கூட நம்பிட்டாத அதிமுகவுக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சீங்க. இல்ல நானு பாருங்க, அண்ணா கேளுங்க,
10 ஆண்டு நான் சொல்றேன் 2019 அந்த கலவரத்துக்கு சரியான திமுக நீதி வழங்கியிருந்தா குண்டுவெடிப்பே நடந்திருக்காதுங்க. 97 கலவரத்துக்கு குண்டுவெடிப்பே நடந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை நீங்க மறைச்சிட்டு இன்னொரு பக்கம் அதிமுகவை மேற்கோள் காட்டி நீங்க அதிமுகவை நீங்க ஏதோ நான் அதிமுகவுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க சட்டெல்லாம் போட்டு இஸ்லாமிய தலைவர்களை உள்ள தூக்கி போடலையா? யாரு? அம்மையா ஜெயலலிதா அவங்க அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படலையா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இந்த சிறைவாசிகள் அத்தனை பேரும் திமுக என்கின்ற நாசக்கார ஆட்சியில் தான் சிறைக்கு போனாங்க. அதிமுக ஆட்சியில் எவனும் ஜெயிலுக்கு போல. நல்லா புரிஞ்சுங்க, முதல்ல தெரிஞ்சுங்க அந்த வரலாறு எல்லாம். அதிமுக உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம், எனக்கு பிடிக்காம போகலாம். ஆனா திமுக ஒட்டுமொத்த வாக்குகளை இஸ்லாமிய வாக்குகளை பெற்று இஸ்லாமியர்களுக்கு செய்ய துரோகத்தை நம்ம சொல்லாம இருக்க முடியுமா? 1999 என்ன ஆச்சு? இஸ்லாமியர்கள் ஒரே காரணத்துக்கான 100 நாள் கொடுமையான அரச பயங்கரத்துக்கு ஆளாகணும். டெய்லி நிறுவனப்படுத்தி அடிச்சாங்க சிறையில. திருச்சியில ஒருத்தன் கொல்லப்படுறான், ஜெயில இருந்தா நாங்க என்ன பண்ணுவோம்? ஆனா என்னன்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் சில நபர்கள் சில தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா திமுகவுக்கு பயங்கரமான சமூக நீதி, இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அந்த பிம்பத்தின் அடிப்படையில் தான் இந்த சமூகத்தினுடைய வாக்குகள் எல்லாம் போகுது. அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவுடனே நமக்கு வைக்கிற ரிவீட்டு இதுதான். ஓகே, சாய் சார், பாட்டை துறைமுகனோட கைது கலைஞர் அவர்களே வரம்பு மீறிய ஒரு விமர்சனத்தை அவர் முன்வைத்து விட்டார் அப்படிங்கறதுனால கைது செஞ்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இது ஒரு குரல் வலையை நசிக்கிற வேலையா இல்லையா? எதிர்கட்சிகளோட குரல் வலையை இல்லை. நான் என்னன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்றது கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை, ஆர்டிகிள் 13 இருக்கும் 19 தான் சொல்லுது. ஆனால் என்னுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ங்கிறது அந்த உரிமை உங்கள் மூத்த தொடக்கூடாது. உதாரணமாக எல்லாத்துக்கும் வரம்பை மீறி விமர்சனங்கள், இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு இறந்து விட்டவரை போய் நம்ம என்ன செய்ய விடாது. ஒரு நட்பண்பு, தமிழருடைய நட்பண்பே அவர் தான். இன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் மரணித்து விட்டார், கலைஞர் உயிரோடு இருக்கார். அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, கலைஞர் அவர்களை இந்த மாதிரி உங்களுடைய இத்தனை ஆண்டு காலமாக அவங்களை எழுத்துட்டு இருந்தவங்க இறந்துட்டாங்க, மனநலமாக எப்படி இருக்கு, என்ன சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ வாழ வேண்டும் என்று தான் நான் விரும்பினேன், ஆளக்கூடாதுன்னு தான் சொன்னேன். நீ வாழக்கூடாதுன்னு நான் விரும்பலை, நீ ஆளக்கூடாது என்று தான் நாங்கள் விரும்பினோமே தவிர நீ வாழக்கூடாதுன்னு விரும்பலை. அங்கு எவ்வளவு ஒரு தன்மையான பேச்சு. இல்ல, அது கலைஞர் சொல்றீங்க. அது திமுகவினுடைய ஒரு மாவட்ட செயலாளர் போட்ட போஸ்டர் தான் அது ஹைலைட் ஆயிடுச்சு. அது கலைஞர் இதே மாதிரி என்னுடைய தொண்டனே போட்டு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே. கலைஞர் ஆமோதிச்சுட்டாங்க. ரெண்டாவது 2007-2008 அந்த ராமர் பாலம் பிரச்சனை ரொம்ப தலைவர்த்தியது. அப்போ ராமர் தான் அந்த பாலத்தை கட்டினாரு, சேவை திட்டத்தை உடைக்க முடியாது, அதை கப்பல் போக்குவரத்துக்கு தடையாக இருக்குன்னு சொல்லி நிறைய பிஜேபி அப்போஸ் பண்ணாங்க. அப்போ இவர் கலைஞர் கேட்குறாரு, நீங்கள் ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் வேதாந்திங்கிற பிஜேபிக்காரர் என்ன சொன்னார்? கலைஞருடைய நாக்கை வெட்டுவோம், தலையே சீவன். அப்போ அன்று அரசியல் கட்சியில் எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் எல்லா தோழமை கட்சிகளும் இன்க்ளூடிங் ஜெயலலிதா அம்மையார் உட்பட இப்படிப்பட்ட வன்முறை பேச்சை கண்டிக்கிறேன்னு சொன்னாங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் அன்றைக்கு பிஜேபியோட தலைவராக இருந்த இலா கணேசன் அண்ணா இப்படிப்பட்ட பேச்சுக்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அவர் சொந்த கருத்துன்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னால் ஒரு 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 மூத்த அரசியல்வாதியாக இருக்கும்போது, அவர் உயிரோடு இருக்கும்போதே விமர்சனம் பண்ணானா ஒரு அளவுக்கு தான் டிக்னிட்டின்னு அவர் இருக்கு. கண்ட மாதிரி நம்ம விமர்சனம் பண்ண. இப்போ மோடி விமர்சனம் பண்ணிக்கிறோம், அமித்ஷா விமர்சனம் பண்ணிக்கிறோம்னு சொன்னால் கொள்கை ரீதியாக நான் விமர்சனம் பண்ணுமே தவிர தனிப்பட்ட முறையில் இவன் விமர்சனம் பண்ணும்போது இல்லை முடிச்சுக்கிறேன். ரெண்டாவது, மூன்றாவது, சரி இந்த பாட்டு மட்டும் தான் இருக்குதா சாட்டை துரைமுகனுக்கு? சாட்டை துரைமுகனை பொறுத்தவரையில அவர் திமுகவும் சரிசமமாக இருப்பார், அதிமுக இருக்கக்கூடிய கட்சி தானே நாம் தமிழர் கட்சி. அப்போ நான் இன்னொரு பாட்டை படிச்சு காட்டுறேன், அதையும் சேர்த்து நீங்க என்ன சொல்லுங்க, படிக்க சொல்லுங்க. திமுக விமர்சித்தார்ல, அதிமுக விமர்சனம் பண்ணுங்க, பண்ணணுமா இல்லையா? 1000 யானை மோதினாலும் அசைக்க முடியாச்சு அடித்து சொன்னார் அடல் பிஹாரி, அதுதான் சூப்பர் பேச்சு. பிரதமர் பதவி சீட்டுக்குள்ள போயசு மூட்டை பூச்சி, வெளியே தெரிஞ்சிடாம சொரிஞ்ச சொரியில தேசிய வேட்டி கிழிஞ்சி போச்சு. இதான் பாட்ட போனீங்க. இல்ல அவங்க கொள்கை எதிரியா ஒரு கல்யாண கதைகளு, களை வாங்கின கதைகளு, அதை எழுதுங்க. அதிமுக இந்த ஒரு 10 பாட்டு இருக்கா இல்லையா? இது பாட்டு படித்து வன்மத்தை வெளிப்படுத்தினார். இந்த அளவுக்கு இறங்கி இருக்க தேவையில்லை. அதே மாதிரி அண்ணன் சொல்லி உடன்படுறேன். இவர் பேசிட்டாங்கிறதுக்காக வேண்டி அவரை போட்டு நைட்டா கைது செஞ்சு அவரை ஒரு ப்ரமோட் பண்ணிருக்க வேண்டிய அவசியமும் காவல்துறைக்கு தேவையில்லை. இது அழகலமுறை அழகி இருக்கலாம். ஆக ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ங்கிறது இதே மறைந்த தலைவர் எம்ஜிஆர் அவர்களை
அந்த அந்த எம்ஜிஆருங்கிற லூசுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ராசா அவர்கள் பதிவு செஞ்சாரா இல்லையா? தவறுங்க, அந்த மாதிரி தவிர்க்கப்படணுங்க. அண்ணன் சொல்ற மாதிரி இன்னைக்கு வந்து நிறைய கவுண்டர் பண்ண வேண்டியிருந்துச்சு, நேரமே இல்லை. என்னன்னா திமுக வந்து இஸ்லாமிய இதுக்கு வந்து மிகப்பெரிய துரோகம் செய்திருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னார். ஒட்டு மொத்தமா நீங்க பார்க்கும்போது திமுக நிறைய பிளஸும் செஞ்சிருக்கு, மைனஸும் செஞ்சிருக்கு. உண்மையாக எங்களுடைய அரசியல் ஆசான் பழனி பாபா அவர்கள் படுகொலை வந்து திமுக காரங்க வந்து என்ன செய்யல, அமல்த்தி போட்டோம். நாம இன்னைக்கு ரணாலமா இன்னைக்குமே எங்களுக்கு ஆறாத வலுவாக தான் இருக்கிறது. அதுவே கோவை குண்டு வெடிப்புல வந்து அப்பாவி மக்கள் கைது செய்யப்பட்ட விஷயங்கள்ல கலைஞர் பிள்ளை நடந்தது வன்மையா கண்டிச்சோம். ஒவ்வொரு இஸ்லாமிய ஊர்களையும் மேடை போட்டு பேசணும். இந்த சமயத்துல ஒரு விஷயத்த குறிப்பிட விரும்புறேன். அமரர் எஸ்.எம். பாக்கர் அவர்கள் சொன்ன ஒரு பேச்சுதான் நான் வந்து இங்க குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். அவர் கூறிய இந்த ஒரு வார்த்தை, நாங்க வந்து ரிக்வஸ்ட் கொடுக்க போனோம், போடா துளுக்க பசங்களா தூக்கி அடிச்சாரு அப்படின்னு சொல்லி அவரே பதிவு செஞ்சிருக்காரு. ஒட்டுமொத்த சமூகம் என்ன செஞ்சுச்சு, நான் உட்பட அப்பவுமே நாங்களே கலைஞரை கண்டித்து வந்து நம்ம செஞ்சோம், கிளம்ப மாட்டோம். வேற அதான் சொல்றோம், கொள்கை அடிப்படையில் தான் கூட்டணிங்கிறோம். கொள்கை அடிப்படை தோழமை. ஆனால் அதிமுக என்ன சொன்னாங்க, முஸ்லிம்களுக்கு ஒரு முஸ்லீம் லீக் இருக்கும்போது இந்துக்களுக்கு ஏன் இந்து முன்னணி இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அதிமுக குரல் தானே, திமுக குரல் கிடையாது. கலைஞருடைய மோ ஸ்டாலினோ இப்படிப்பட்ட கருத்து சொல்லவில்லை. சொன்னது யாரு, அதிமுக காரங்க தான். அது வேண்டாம், அந்த சப்ஜெக்டுக்குள்ள போக வேண்டாம். அரெஸ்ட் பண்ணும்போது ஏன் வந்து எதிர்த்து போராடினாங்க? யார் போராடினா? திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இலகணேசன் தலைமையில போராட்டம் மட்டும் இல்ல, சூப்பரண்டுக்கே போன் பண்ணி நல்லா பாத்துக்கியான்னு சொல்லி அவர் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. சூப்பரண்ட் இந்த கேள்வியெல்லாம் நீ யாரையும் கூப்பிட்டு கேட்கணும்னா திமுக வந்து எப்படின்னா அழகா இல்ல மடக்கும் போது என்ன பண்றது, என்னைக்காக திமுக காரன் கேளுங்க, நேரடியாக முட்டு கொடுக்கிறாரு. திமுகவின் குரலை வந்து நான் வந்து ஒழிக்க முடியாது, நான் விசிகாவின் குரலை தான் ஒழிக்க முடியும். அப்ப திமுக அட்டாக் பண்ணும்போது நீங்க வந்து கலைஞரை வந்து திமுக அப்படின்னும் போது சொல்ல இது பண்றோம். நான் வந்து அதை சுட்டி கட்டணும் இல்லையா? பழனி பாபாவை வந்து விஷயத்தை நாங்க ஒத்துக்கணுமா? படுகொலை பழனி பாபா பாதுகாக்க தவறி விட்டார்கள். இன்னைக்கு ஆம்ஸ்டாங் எப்படி பாதுகாக்க தவறினாலும் அது பழனி பாபா அன்னைக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு சிறுபான்மையோ அல்லது ஒடுக்கப்பட்ட தலித் சமூகமோ ஒரு ஆளுமை இருந்துன்னா அந்த ஆளுமை கொல்லப்படுறாங்க. பழனி பாபா கூட திமுகவை எதிர்த்தாரு, முஸ்லிம் சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமையா இருந்தாரு, அவர் கொல்லப்பட்டார். இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவராக ஒரு ஆளுமையாக இருந்தார் ஆம்ஸ்டாங், ஆனா திமுக எதிர்த்தார், கொல்லப்பட்டார். இது என்ன காரணம்? சிறைவாசிகளுடைய விஷயத்தை நீங்க சுட்டிக்காரீங்க. நீ விசிகா என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்க. எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள், சிறைவாசிகளை விடுதலை செய்ய, அப்பாவி முஸ்லீம்களுடைய சிறைவாசிகளை விடுதலை செய்ய என்று அந்த முறையில கொண்டு வந்து எங்க அண்ணன் கூட ஏறி பேசிருக்காங்க. பல வைத்து கூட நீங்க கேளுங்க. விடுதலை சிறுத்தை வந்து பேசுச்சு எப்போன்னா, முஸ்லீம்கள் அந்த சம்பந்தமான மேடைகள் போட்டாங்கன்னா விடுதலை சிறுத்தை அதுல வந்து கலந்துக்கிட்டு அப்போ கடுமையான ஆதரவு. ஆனா விடுதலை சிறுத்தைகள் சார்பாக நடத்திய மாநாடுகள்லயோ அல்லது சிறைவாசிகள் விடுதலை கோரி ஒரு பொதுக்கூட்டம் கூட போட்டது விடுதலை சிறுத்தை சார்பாக போடல. விடுதலை சிறுத்தை சார்பாக அந்த வெல்லும் ஜனநாயக மாநாட்டுல உள்ள தீர்மானத்தை வாசிச்சு பாருங்க, சிறைவாசிகளுடைய விடுதலை இருக்கா இல்லையான்னு பாருங்க. இறுதியா ஒரு மாநாடு போட்டாங்க, அதுல சிறைவாசிகள் இறுதியான்ட்டாங்க, நாங்கள் சிறைவாசிகளை விடுதலை செய்ய என்று நான் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்டங்களில் நடந்த அனைத்து போராட்ட களங்களிலும் அந்த உரிமை இல்லையா? அவரு போடணும். விடுதலை சிறுத்தை கட்சி தலைமை சார்பாக மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டமோ அல்லது மிகப்பெரிய ஒரு மாநாடோ சிறைவாசிகள் விடுதலை பண்ணலன்ற நான் பண்ணிருக்கோம் நாங்க சொல்றோம். அதாவது நீங்க பண்ணிருப்பீங்க ஒரு கூட்டம், உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குங்க. சார்பாக தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக, கன்னியாகுமரி மாவட்டத்தின் சார்பாக பல மீட்டிங்கள், பல போராட்டங்கள் நான் முன்னெடுத்திருக்கோம். பிசிகா சார்பா நான் பேசிட்டு வந்திருக்கேன். அதான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன், நீங்க பண்ணிருப்பீங்க, சில முஸ்லீம்கள் அந்த கட்சியில இருக்கிறவங்க பண்ணிருக்காங்க. நான் சொல்றேன் தலைமை சார்பா இல்ல, தலைமை சார்பா தீர்மானம் தயவு செய்து முட்டு கொடுக்காதீங்க. ஒரு படி மேலே சொல்றேன், இந்த சிறைவாசி விடுதலை செஞ்சாங்கல்ல, அப்போது நேரடியாகவே டெல்லியில இருக்கும் போது நாம் தமிழர் கட்சி பண்ணி பாத்தீங்களா? நாம் தமிழர் கட்சி எல்லா மாவட்டத்திலும் அதே மாதிரி பண்ணல. ஏன்னா நமக்கு தோழமையா இருக்கக்கூடிய விசிகா வந்து நீங்க பண்ணலன்னு சொல்லி எதிர்கூட்ட நிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைங்கிற. ஏன்னா நான் எங்களுடைய தலைவர் என்னதான் கேட்டாரு,
என் கூட்டத்துல வந்து கலந்து பேசியிருக்காரு. என்கிட்ட கேட்டார். நானே 10 கூட்டம் போட்டிருக்கேன். விடுதலை சிறுத்தை வச்சு 10 விடுதலை பேசியிருக்காரு. சிறைவாசிகள் விடுதலை செய்த பிறகு அந்த அறிக்கை பண்ணார்ல, ஒரு அறிக்கை விட்டாங்க விசிகா சார்பாக. அதுக்கு இவருக்கு முன்னால ஜவஹர்லால் சாவுடைய அறிக்கையை அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். நான் தான் ஜவஹர்லால் அறிக்கை எடுத்து ஜவஹர்லால்ட்ட கேளுங்க, இப்பவுமே அடிச்சு போன் பண்ணுங்க, அகமது சாஹிப் கேட்டானே ஜவஹர்லால்ட்ட கேளுங்க, திரும்ப கேளுங்க. ஏன்னா அப்ப டெல்லியில இருக்காரு, நடப்பு அவங்களுக்கு தெரியாது. நான் தான் அந்த அப்டேட்டை கொடுத்து எங்க தலைமை கழகத்தின் சார்பாக வந்து ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து விட்டுருக்கீங்க ஆயுள் சிறைவாசிகளை சொல்லி நன்றி தெரிவித்து வந்து என்ன செய்யறாரு, அறிக்கை விடுறாரு. ஆனா அண்ணன் என்ன சொல்றாங்க, திரும்ப தீர்மானம் நிறைவேற்றாரு, ஆர்ப்பாட்டம் பண்றோம், போராட்டம் பண்றோம். நீங்க முஸ்லீம் சமூகம் நிக்கலன்னா என்ன அர்த்தம் இருக்கு? அப்போ முஸ்லீம் சமூகத்துக்கும் பிசிக்காக இடையில ஒரு கம்பு வெட்டி போறோங்கிற ஒரு நோக்கமா இருமா எனக்கு தெரியல. சாஹிப் சார், நிறைவான உங்களோட கருத்தை பதிவு செய்யுங்க. இன்றைய தினம் ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டு தமிழக அரசு பரந்தூர் விமான நிலையத்திற்கான அந்த நிலம் கையகப்படுத்துவதற்கான அந்த ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அந்த மக்கள் தொடர்ச்சியா ஆண்டாண்டுகளா போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க. என்ன அடுத்த மூவிங் ஃபார்வர்டு விசிகாவுடைய நடவடிக்கை என்னவா இருக்கும்? என்ன திமுக என்ன சொல்றது அதை கேட்க போறாங்க. இது அப்படிதான் இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. பரந்தூர் விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் களத்திலும் கருத்திலும் நின்றுக்கிறோம். அங்க மக்களுடைய கருத்து என்ன முடிவோ அந்த முடிவுதான். இது அரசியலுக்கு அப்பா அங்க போகல, திரும்ப போயிருக்கேம்மா. எங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்களா இருந்தாங்க. அன்னைக்கு போகல, இனிமே போவார். ஏன்னா அதுக்கு போராட்ட களத்தில் நாம ஒன்றுபடுகிறோம். அந்த விவசாயிகளுக்கு ஆதரவா போய் களத்தில் நிக்கல. ஆனா என்னன்னா, அந்த விவசாயிகளுக்கு ஆதரவா நம்ம பல குரல் எடுத்திருக்கோம், தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம், எங்களுடைய மாநாடுகளை சொல்லியிருக்கிறோம், பொதுக்கூட்டம். அகில இந்திய விவசாயிகளுக்காக நீங்க நடத்திருக்கலாம். இங்க பரந்தூர் விமான நிலையத்துக்காக போராட்ட விவசாயிகளுக்காக நிக்கல. பரந்தூர் மேட்டரை பொறுத்தவரையில இது ஒன்றிய அரசும் சேர்ந்து இந்த திட்டம் இருக்குது. ஆனா அது விரிவாக்கம் என்பது ஒரு குறுகிய வட்டத்துல இல்ல. சரி, பரந்தூர் விமான விரிவாக்க கையெழுத்து போட்டது யாரு? ஸ்டாலினா? எல்லாத்தையும் தான் பாக்குறோம். அது ஆளுங்கட்சி எதிர்கட்சி நம்ம போக தேவையில்லை. அரசியலுக்கு அப்பாற்பட்டு அந்த மக்கள் பக்கம் நிக்கணும்னு சொல்றேன். இதுல எடப்பாடி போட்டிருந்தாலும் அழுத்தம் எங்க இருந்துச்சு? அங்கேருந்து வந்துச்சு. இப்ப ஸ்டாலின் கையெழுத்து போட்டாலும் அழுத்தம் எங்க ஒன்று? ஏன்னா இருக்கு, கன்கரண்ட் லிஸ்ட்ல தான் இருக்கு. இன்னைக்கு ஆட்சியில இருந்தான்னா நேற்று ஆட்சியில யாரு இருந்தாலும் அந்த ஆட்சியில முதலமைச்சர் தொடர்ச்சியா செய்ய முடியும். ஒரு அளவுக்கு இவங்க என்ன செய்யணுமோ ஸ்டாண்ட் பை செஞ்சாங்க. அவங்க கையை வீட்டு மூலம் திரும்ப போராட்டங்கள் தான். அது என்ன சப்பக்கட்டு கட்ட வேண்டியிருக்கு? மக்கள் போது இப்போ தெளிவா இருக்கிறோம். பரந்தூர் விமான நிலையத்தில் மக்கள் பக்கம் நிற்பமே தவிர நீங்க ரொம்ப திருமாவளவன் அவர்களுக்கு விசிக்காக ரொம்ப குறைச்சி இடம் போட்டீங்க. இதே மாஞ்சோலையினுடைய தோட்ட தொழிலாளர்கள் ஊதிய உயர்வுக்காக போராடிய பொழுது அவங்க குதிச்சு செத்தாங்க 1999 நினைக்கிறேன். அப்போ அரச பயங்கரவாதம்னு குறிப்பிட்டவர் எச் தமிழ் திருமாவளவன் அவர்கள் தான். அப்படின்னா எல்லா விவகாரங்களையும் சுட்டிக்காட்டு போராட்டங்கள் தமிழ்நாட்டு தலையில மக்கள் உரிமைக்காக முன்னி நின்று போராட்டங்கள் நிக்கிற யாருங்க? அதாவது நான் எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க. முஸ்லிம் சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமா விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு தான் சொன்னேன். நான் சொன்னேன் 100 கூட்டங்கள்ல பேசியிருக்காங்க. ஆனா நாங்க நடத்தின கூட்டங்கள், அதாவது முஸ்லீம் சமூகம் நடத்திய கூட்டங்களை பேசியிருக்காங்க. விடுதலை சிறுத்தை கட்சி தலைமை சார்பாக ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பண்ணலைன்றதான். இப்போ நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. எல்லா மாவட்டத்திலும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவருடைய தலைமையில் சொல்றாரு இல்லையா? அதற்கு ஆட்டை விடுறாருல, ஆட்டை விடும்போது கை தட்டுறோம், அவர் கிள்ளி விடும்போது எட்டி கொட்டுறோம். அதே செஞ்சதுல விடுதலை சிறுத்தை தப்புன்னு சொல்லுமா இல்லையா? கேளுங்க. விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய தலைமை சார்பா நடத்தப்பட்ட பொதுக்கூட்டம், தலைமை சார்பா போட்ட தீர்மானங்கள் தமிழகம் தலைவர்களுக்கு தவறான கருத்து. டேட்டா தர்றேன். தவறான கருத்து. உங்களோட இருவரோட கருத்தை வந்து மிக்க